போதெல்லாம் அழுதால் தாங்க மாட்டார் ஆஞ்சநேயர். உண்மையான பக்தனின் அழுகையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஆஞ்சநேயர். ஓடி வந்து அபயக்கரம் நீட்டுவார், அருள் வழங்கி கை தூக்கி விடுவார் என்கிறார்கள் பக்தர்கள். உண்மையான பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருப்பவர் ஆஞ்சநேயர் தான். ஆம், தன்னை வீர ஹனுமன் என்றோ ஜெய் ஹனுமன் என்றோ சஞ்சீவி என்றோ பெருமையுடன் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பியதே இல்லை. ராமபக்தன் அனுமன் என்று சொல்லும் போதே குதூகலமாகி விடுவார் அனுமார். அந்த அளவுக்கு ஸ்ரீ ராமன் மீது ஆழ்ந்த பக்தியுடன் திகழ்ந்தவர் அனுமன். அனுமாரின் பலம் அனுமாருக்கே தெரியாது என்பார்கள். ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் தன் பலமும் பராக்கிரமமும் ராமபிரானை அனவரதமும் பூஜித்து போற்றுவதும் வணங்கி தொழுவதுமே என்று உறுதியாக இருந்தார் ஆஞ்சநேய பெருமான். அனுமனிடம் உள்ள இன்னொரு சிறப்பை பாருங்கள். எல்லா தெய்வங்களும் அபயஹஸ்தம் என்பதான முத்திரைகளில்தான் தங்கள் திருக்கரங்களை வைத்திருப்பார்கள். அப்படியே திருக்கரங்கள்